ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோட கிச்சன் டூர் தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரானதும் இந்த மாதிரி டோரில் வந்து நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து வெறும் நெட் டோர் தான். இது வந்து என்னோடய பழைய உட்டன் ஸ்பேட்சில் அதெல்லாம் வந்து நீட்டாக வாட்டர்மெலன் மாதிரி, ஸ்ட்ராபெரி மாதிரி, அப்புறம் ஆரஞ்சு இந்த மாதிரி நீட்டாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய ஓடிஜி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரில. இது வந்து நான் இன்னி ரெடி பண்ணணும். அப்படியே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஏதோ ஒட்டி வச்சுருந்தாங்க, அது நல்லா இல்லையா, அதனால அது மேலே இதுவும் வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் பண்ணது தான். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நான் என்ன வச்சுருக்கிறேன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பூரி தேய்க்கிற உட்டன் பிளேட் இருக்குல்ல அது. அதுக்கப்புறமா இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குக்கர், அதாவது 12 லிட்டர் குக்கர் இருக்குல்ல அது வந்து ஒன்று வச்சுருக்கிறேன். இது யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா மட்டும் எடுப்பேன். ஊர்லேருந்து வந்தால் நிறைய பேர் வருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் அதை யூஸ் பண்ணுவேன். அதனால அது வந்து மேலே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கமாக திரும்பினோன்னா ஃபுல்லாக வந்து என்னோடய கவுண்டர் டாப் தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லென்த்தாகவே கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. இது வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கனால முன்னாடி இருக்கிறவங்க இதை விட மோசமாக வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக நாங்கள் ஸ்க்ரப்பு போட்டு க்ளீன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே வந்ததும் ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கலாம், அதை போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் வீடே. அதனால தான் ஓரளவுக்கு இப்போ ஓகேவாக இருக்குது. என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரலல் கிச்சன் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க. விண்டோவில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இந்த ஹேங்கர் இருக்குல்ல, ஸ்பூன் கரண்டி எல்லாமே மாட்டிக்கலாம் இந்த இதில். இது வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு தான் நான் ஊரில் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்பேட்சுலாஸ் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒன்று பார்த்தீங்கன்னா டீ வடிகட்டுற வடிகட்டி, இன்னொன்று வந்து தயிர் வந்து வடிகட்டுறதுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த லெமன் பிழியறது, அதுக்கப்புறம் மேஷரு, இது வந்து இப்போ தான் சின்னது. நல்லாயிருக்கு இந்த வடிகட்டி, நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் கரண்டியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்மியாக தான் வச்சுருப்பேன். ஒரு இந்த ஜல்லிக்கரண்டி, அதுக்கப்புறமா ஒரு தோசை கரண்டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது வந்து 2 வச்சுருக்கேன். பொரியல் எடுக்கிறதுக்கு ஒன்று, சாப்பாட்டுக்கு ஒன்று, அப்புறம் இதில் வந்து 4 வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி 2 நார்மல் குழிக்கரண்டி இருக்கலாம், அதில் ஒரு 2 அவ்வளோதான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பூன்ஸு, ஃபோர்க்கு இதெல்லாமே வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு விஸ்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே சைடில் விண்டோவில் பார்த்தீங்கன்னா கை துடைக்கிறதுக்கு ஒரு டவல் வந்து தொங்க விட்டுருக்கேன். இது அப்படியே செட்டாக அப்படி இந்த இடத்துல ஹேங் பண்ணுறதோட வரும். இந்த சைடு வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கெலாம் நான் தனித்தனியாக ஹோல்டர்ஸ்லாம் எதுவும் வாங்கினேன்னா அதுக்கப்புறம் நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது மறுபடியும் லக்கேஜ் நிறையா சேர்ந்துரும். அதனால சும்மா இந்த இது இருக்குது இல்லை, பேக்கிலலாம் வரும்ல, கட்டப்பையில் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு இந்த இடத்துல விண்டோவில் கட்டி விட்டுருக்கேன். அவ்வளோதான். அப்படியே இந்த சைடில் திரும்பினோன்னா இந்த இடத்துல என்னோட மிக்ஸி வச்சுருக்கிறேன். மிக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கவர் கிடைக்கலையா, அதனால இப்போதைக்கு நான் இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ விண்டர் ஸ்டார்ட் பண்ணனால கண்டிப்பாக கெட்டில் வந்து தேவைப்படும் சுடு தண்ணி போடுறதுக்கு. அதுக்கு ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் மேலே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட ஸ்டவ் இருக்குது. ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட நைஃப் ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். நைஃப் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 6 அப்படி செட்டாக வந்துச்சு நைஃபு. இதெல்லாமே வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவரோடு இருக்குது. ஸோ நான் ஆன்லைனில் என்னென்ன வாங்கினேனோ அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு இடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா லைட்டரு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிசர், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் இது வந்து ஏற்கனவே பொரிச்ச எண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்கு இது நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதனால் இது நார்மல் ஆயிலு, இதுவும் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான். இது தனியாக தோசை அந்த மாதிரி ஊற்றுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். நெய் வந்து எப்பவுமே நாங்கள் 1 லிட்டர் தான் வாங்குவோமா, அதனால் இப்போ எண்ணெய் பாருங்களேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, அதனால பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. தேங்காய் எண்ணெய் பாருங்களே, செம்ம கெட்டியாக இருக்குது. அப்போதைக்கு வந்து லைட்டாக உருக்கிட்டு எடுத்துக்கணும், இல்லைன்னா ஃபோர்க் வச்சு அப்படியே ஃபுல்லாக எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் வந்து நமக்கு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 உப்பு ஜாடி வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து சால்ட்டு, இன்னொன்றில் கல்லுப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அது பக்கத்தில் எப்போவுமே இந்த இடத்துல உங்களுக்கு பால் குக்கர் வச்சுருப்பேன். பால் குக்கர் வந்து பால் இருந்துச்சுன்னா வச்சுருப்பேன், இல்லைனா வச்சுருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ளாஸ்க் வந்து கன்ஃபார்மாக இங்கே தேவைப்படும். அது அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்.
இது வந்து கொஞ்சம் எக்ஸஸாக பால் இருந்துச்சு, அதனால் இது வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து இப்போ குளிராக இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் பால் வந்து கெட்டு போகாது, வெளியவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் தான் மாவு இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி நைட்டு வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் வைக்கல. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேன் வச்சுருக்கேன், 20 லிட்டர் கேன். நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஃபில்ட்ரு கிடையாது, கேன் மட்டும்தான். ஸோ ஆல்டர்னேட்டாக கேனில் வந்து தண்ணி வாங்கிப்போம். நெக்ஸ்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சுருக்கிறேன். இது வந்து நார்மல் பேஸ்கெட் இருக்குல்ல, அது நானே வந்து கொஞ்சம் நெட் கிளாத் இருந்துச்சு, அதை வச்சு ஸ்டிச் பண்ணி ஃப்ரூட் பேஸ்கெட்டாக மாற்றிட்டேன். அப்புறமா ஒரு சின்ன பானை வச்சுருக்கேன். இது வந்து நான் சம்மரில் தான் யூஸ் பண்ணுவேன். சம்மர் டைமில் அதை வந்து மோர் ஊற்றி வைப்பேன் அதுக்காக. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அப்படியே மேலே அந்த லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபாயிலு, பேக்கிங் ஷீட், அந்த ஃபாயில், அதுக்கப்புறம் எக்ஸஸ் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுவோம்ல, அது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் கொஞ்சம் இந்த கொலக்கட்டை செய்கிறது, இடியாப்பம் பண்ணுற புளியரோலாம் அதெல்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா புட்டு செய்கிற அந்த கொலா புட்டு செய்வோம்ல, அது வச்சுருக்கேன் பின்னாடி. இந்த பாக்ஸ் வந்து சின்ன சின்ன பவுல்ஸ் வச்சுருக்கிறேன். இது வந்து சாமிக்கு படைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பவுலில் வைப்பேன். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் கவர் தான். அதில் இந்த வால்நட்டோட ஷெல்லு, அதுக்கப்புறமா இந்த பிஸ்தாவோட ஷெல்லாக இருக்கலாம், அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக அங்கே ஒரு கவர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து நான் டீ காஃபிக்கு தேவையானது எல்லாமே வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா காஃபி, இது டீ, இது வந்து சுக்கு காப்பி போடுவோம்ல அந்த பவுட்ரு, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பாதாம், அதுக்கப்புறமா முந்திரி, ஒரு பக்கம் திராட்சை, இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சுகர் வச்சுருக்கிறேன். இது வந்து நாட்டு சர்க்கரையும் வெள்ளை சுகரும் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதில் பனங்கல்கண்டு போட்டு வச்சுருக்கேன். என்னைக்காவது பால் மட்டும் குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பனங்கல்கண்டு போட்டு குடிப்போம். அதுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீ தூள் இருந்துச்சு, அது வச்சுருக்கேன். இனிதான் வந்து அதை ரீஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 காஃபி மக் வச்சுருக்கேன். காஃபி மகுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இடி போடல அந்த இது வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராஃப்ட் வந்து 2 பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து நான் பண்ணது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக கடுகு, உளுந்தம்பருப்பு, இந்த மாதிரி ஸ்பைசஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல அது. இது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் வந்து நான் அப்படியே சும்மா ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் என்னோடய ரிங் லைட் வைப்பேன். அப்போ தான் இங்கே அடுப்புக்கு மேலே உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும்ல, அதனால. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஃபுல்லாக நீளமாக வைப்பேனா அதனால. இவ்வளோ தான் என்னோடய கவுண்டர் டாப்பும் அதுக்கு மேலேயும். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதாவது இங்கே வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் மாதிரி எதுவும் தரல. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா கீழே சும்மா கல் இருக்குல்ல அது வச்சு, அதுக்கு மேலே இந்த போர்டு வந்து சும்மா இங்கே கிடந்துச்சு இந்த வீட்டில், அதனால் அதை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ தான் இந்த கார்னர் சிலிண்டர் இருக்குது. சிலிண்டருக்கு அப்புறமா ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக இந்த மிக்சியோட எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல அது வச்சுருக்கேன். என்னோட வந்து ஃபுட் ப்ராசஸரோட இருக்குமா மிக்சி, அதனால அதோட இது வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் வச்சுருப்பேன், வேஸ்ட் வந்து ஏதாவது எடுத்து போடுறதுக்கு. அதுக்கு இது ஃபுல்லாக டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா வினிகர் பாட்டிலு, அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறேன். இது வந்து டஸ்ட்பின் கவர் போடுவோம்ல அந்த ஹோல்டர் வச்சுருக்கிறேன். இதுக்கு அடுத்த இது வந்து ஃபுல்லாக இந்த க்ளீனிங் ஐட்டம்ஸு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயில் கேன்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறேன். ஆயில், நடுவில் இருக்கிறது நெய், அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் கிடைக்காது, அதனால கிடைக்கும் போது நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அதாவது சேமியா, ரவை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன். காலையில் நேரம் எடுத்தோம்னா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஈஸியாக சமைக்கிறதுக்கு இருக்கும். அதனால பின்னாடி இருக்கிற பாக்ஸில் வந்து ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கிறேன். அதாவது சின்ன சின்ன கப்பு இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறேன். காஃபி மக்கு, அதுக்கப்புறமா கிளாஸ் டம்ளர் இருக்குல்ல அதெல்லாமே வச்சுருக்கிறேன். யாராவது கெஸ்ட் வந்தால் மட்டும் தான் நான் அதை எடுப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஸ்கட் கவர், அதை அப்படியே வந்து பேக் மாதிரி மாற்றி வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக இந்த ரெடிமேட் மிக்ஸ்லாம் வச்சுருப்பேன். சூப் பேக்கெட் இருக்குல்ல அது, அப்புறம் அந்த சிக்கன் 65 மசாலா, பாதாம் மிக்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பேன். இனி இந்த வின்டர் ஸ்டார்ட் பண்ணனால கொஞ்சம் இந்த பாதாம் மில்க்லாம் வீட்டிலே ரெடி பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட
மார்பிள்ஸில் பூரி தேய்க்கிறது வச்சுருக்கிறேன். இது வந்து வெறும் 150 ரூபாய் தான் இங்கே. அப்புறம் அது கீழே போகிறக்கா ஒரு நியூஸ் பேப்பரு, அதுக்கப்புறம் பூரி தேய்க்கிற கட்டை. இந்த சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அப்பளம் பேக்கெட் வந்து நான் தனியாக வச்சுக்கிறது வந்து மசாலா அப்பளம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பாக்ஸஸ் இருக்குல்ல, கீழே இருக்கிற பாக்ஸில் வந்து நான் ஃபுல்லாக என்னோட ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அதாவது எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, மேலே அந்த ரோலிங் ஸ்பைஸ் ரேக் இருக்குல்ல, அதில் போட்டது போக மீதி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கடுகு, மிளகு, சீரகம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து அந்த கீழே இருக்கிற பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். மேலே இருக்கிற பாக்ஸ் வந்து ஃபுல்லாக அப்பளம் வெரைட்டிஸ் தான் போட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சம்பளம், பெரிய சம்பளம் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு கிளாஸ் பவுல் மட்டும் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சம்பளத்தில் என்ன போட்டு வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பொரி வந்து போட்டு வச்சுருக்கிறேன். பொரி இந்த டைம் வாங்கிட்டு வந்தேன்னா அதனால, ஸோ அதை வச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் ஈவினிங் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா டேட்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்க அந்த பெரிய பாக்ஸில் வந்து அரிசி வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருக்கிறேன். அது பாஸ்மதி ரைஸு, ஜீரக சம்பா ரைஸு. ஜீரக சம்பா ரைஸ் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும், ஸோ ஒரு 2 கிலோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பேன். அது இல்லாமல் தெனை அரிசி, வரகு, சாமை இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து இங்கே கிடைக்காது, ஊர்லேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்படியே இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட கிரைண்டரு. ஆக்சுவலாக இங்கே கிரைண்டரே வந்து கிடைக்காது, ஸோ அது கவரும் எனக்கு கிடைக்காதாங்க. ஒரு சாக்கு பேக் மாதிரி இருந்துச்சு, அதை வந்து அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டஸ்ட்பின் இருந்துச்சு, இதில் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ் தான் போட்டு வச்சுருக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோட கிச்சன் டூர் தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோட கிச்சன் டூர் பார்ட் 1 முடிஞ்சு. மீதி வந்து நான் பார்ட் 2ல் போடுறேன், ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப பெருசாகிடும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.